இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். இந்த ஆவணி மாதமானது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்று பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்துல மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களும் திருப்பங்களும் காத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதே போல மகர ராசி நேயர்கள் எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கா இல்லை ஆபத்து நிறைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் வாங்க பார்த்து பயனடையலாம். மகர ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆவணி மாதம் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு 2 விதமான சந்தோஷங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டாப் கிளாஸ் யோகம் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால இந்த நேரத்தில் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது. தற்போது ஆடி மாதமானது நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது. இந்த 2025ஆம் ஆண்டின் ஆவணி மாதத்தில் மகர ராசி நேயர்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். 2025 ஆவணி மாதம் பிறந்திருக்க இந்த நிலையில் எப்படி தமிழ் மாத ராசி பலனை கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கிறதாக சொல்லப்படுது. இதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி பெற்று உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான அமைப்பாக சொல்லப்படுது. குரு மிதுனத்திலும் சனி மீனத்திலும் சுக்கிரன் புதன் இந்த 2 இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கன்னியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாக அமைந்திருக்கு. புதனில் பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாக சொல்லலாம். கும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரும். அந்த வகையில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு டாப் கிளாஸான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது. எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. 8ஆம் இடத்தில் சூரியன் மறைந்திருந்தாலும் ஆட்சியாகத்தான் இருக்கிறார். இதனால பாத்தீங்கன்னா ஸ்தான பலம் என்று சொல்லக்கூடிய ஆவணி மாதத்திற்கு உரிய ஆட்சி பலத்தோடு இருப்பதால் பெரிய அளவில் எந்த விதமான சோதனைகளும் மகர ராசி நேயர்களுக்கு இருக்காது. ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சோதனை ஏற்படாத ஒரு சிறப்பான மாதமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அதே போல் என்ன விடிவு காலம் உங்களுக்கு பிறக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8இல் சூரியன் 6இல் குரு இருக்கிறார். இந்த 2 அமைப்புகளும் உங்களுடைய ராசியில் பலமாக இருக்கின்றன. இதனுடைய காரணத்தால் கடந்த காலத்தில் பங்கு சந்தை ஆன்லைன் எந்த மாதிரி துறையில் பணங்களை இழந்து விட்டேன் என்று நினைக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் விடிவு காலம் பிறக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மாறலாம். சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. ஆன்லைன் சூதாட்டத்தில் எப்போதுமே சம்பாதிக்க முடியாது, பணம் போய்கொண்டே இருக்கும், திரும்பி வராது என்று உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா பல குழப்பத்தில் இருந்திருக்கலாம். இந்த ஆவணி மாதம் இது அனைத்திற்குமே உங்களுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதே போல சூதாட்டத்தை நிறுத்துவதை உங்களுக்கு சேமிப்பாக மாறலாம். இந்த நேரத்தில் சூதாட்டத்தை நிறுத்தி இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு நீங்கள் அதில் இழந்த பணம் அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சேமிப்பாக மாறலாம். இது மாதிரியான மன பக்குவங்கள் அனைத்துமே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பிறக்கலாம். இந்த ஆவணி மாதம் நல்ல திருப்பம் நிறைந்த மாதமாகவும் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு இருக்க போகுது. 3ஆம் இடத்தில் இருந்து சனி செவ்வாய் தொடர்பு கொள்கின்றனர். 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஒரு நிலையில் 11க்கு அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பது அதி அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. இதனால இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் காசு போன்றவற்றில் தடைகள் இருந்த நிலைமைகள் அனைத்துமே சகல விதமாக நீங்கலாம். பண ரீதியாக ஏதாவது கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் சரி, பண ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் சரி, இந்த ஆவணி மாதம் இது 2ற்குமே ஒரு நல்ல நிலையாக உங்களுக்கு மாறலாம்.
அதாவது பண ரீதியான நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. பண வரவு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி படிப்படியான முன்னேற்றமான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது பண வரவு ரீதியாக படிப்படியாக நீங்க முன்னேறி உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அதே போல 7.5 சனி முடிந்த நிலையில் நல்லவை இனி உங்களுக்கு நடக்கலாம். அதாவது 7.5 சனி முடிந்த நிலையில் நடக்கக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இதனால இந்த ஆவணி மாதம் நீங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பயணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தொடர்பான விஷயங்களில் பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பா இருக்கலாம். என்னென்ன சோதனைகள் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையை விட்டு விலகி செல்லும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆவணி மாதத்தின் பெரும்பான்மையான நாட்களில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதனால மகரம் ராசி நேயர்களுக்கு புத்துணர்ச்சி பிறக்கும் காலகட்டமாக இந்த நாட்கள் இருக்க போகுது. 7.5 சனி முடிவது, 3ஆம் இடத்தில் சனி இருப்பது, ராசியை சுக்கிரன் பார்ப்பது, இந்த மாதிரி விஷயத்தால கடந்த காலங்களில் பெண்வழி உறவுகளால் மன அழுத்தம் சில மகர ராசி நேயர்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டிருக்கும். அதே போல இந்த மாதிரி உறவுகளால் இருந்து வந்த சோதனைகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி சோதனைகள் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு அனைத்து சோதனைகளும் நீங்க செஞ்சு நீங்க நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்க நிம்மதியா வாழ போறீங்க அப்படிங்கறத நீங்களே கண்கூடா பார்க்க போறீங்க. அதே போல நீங்க நினைத்த விஷயங்கள், நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது அதன் மூலம் வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். திருமணம் ஆகாதவர்கள், திருமணமாகி தோல்வி அடைந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் திருமணத்திற்கான நாட்களை முடிவு செய்வதற்கான யோகங்கள் உண்டாகலாம். ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவன் தலைவியாகும் யோகம் கண்டிப்பா மகர ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய சுப மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையலாம். அதாவது ரொம்ப நாட்களாக திருமண தடை ஏற்பட்டு இருக்கக்கூடிய மகர ராசியா இருந்தாலும் சரி, திருமணம் தள்ளி தள்ளி போகக்கூடிய மகர ராசி நேயர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகி அதன் மூலம் பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய மகர ராசி நேயர்களாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கைக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு தேர்வு கிடைக்கக்கூடிய மாதமா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய மாதமா கண்டிப்பா இருக்க போகுது. ஸோ மகர ராசி நேயர்கள் இந்த காலகட்டம், அதாவது இந்த ஆவணி மாதம் முழுவதுமே நீங்க பாசிட்டிவா வாழக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமையலாம். இதே போல மகர ராசி நேயர்கள் இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரி தெய்வ வழிபாட்டை செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாதத்தில் முருகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களால் முடிந்த முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து மனதார ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு ஒரு வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து வரதுனால கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக மாறலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக இதனால் விலகி செல்லலாம். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களையும் மகர ராசினியர்கள் செய்து பார்ப்பது மிகுந்த நல்லதாக இருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பரிகாரங்களை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான திங்கிங், பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கலாம். ஸோ மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஆவணி மாத ராசி பலனுக்கு ஏற்ப கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் நீங்கள் நடந்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலன்கள் கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள பலன்களாக இருந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆவணி மாதம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
அதே போல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.